மாலு என்னது? அக்காவோட நோட்டு புக்குன்னு எதையுமே எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. கிண்ணத்துக்கு அக்காவோட பையில இருந்து நோட் எடுத்த? நோட்டை எடுத்தது மட்டும் இல்லாம பேப்பர் எல்லாம் கிழிச்சு வச்சிருக்க. இதெல்லாம் அக்காவோட படிக்கிற புத்தகம்னு உனக்கு தெரியாத மாலு? இல்லம்மா, அக்கா தான சொன்னா பரிட்சை முடிஞ்சு லீவ் விட்டாங்க. பழைய புக்கெல்லாம் இனி வேண்டாம், இனி புது புக்கு தான் வாங்கணும்னு. அதே இந்த புக்கெல்லாம் பழசு இல்ல, இது வேண்டாம்னு சொல்லிதாம்மா எடுத்தேன். மாலு, பழைய புக்கோ புது புக்கோ அது வேணுமோ வேண்டாமோ, அக்கா பையில இருந்து புக் எடுக்கும் போது அக்கா கிட்ட கேட்டுட்டு தானே எடுத்துக்கணும். அக்கா கிட்ட கேட்காம உன்னை யார புக் எடுத்து கிழிக்க சொன்னது? ஆமா, உன்னை அடிச்சு மட்டும் என்ன ஆக போகுது? எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் எதையாவது ஒண்ணு வச்சு சண்டை போடுறதா இங்க வேலை. இங்க பாரு, இதுக்கப்புறம் அக்காவோட புக்குன்னு இல்ல, அக்காவோட எந்த பொருளையுமே எடுக்க கூடாது. என்னத்தையாவது எடுத்தா அப்புறம் நல்ல சட்டக்கத்தால நல்ல போடுவோம் பாத்துக்க. ஐயோ கையில, சரி விடு கையில, அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. இப்ப அவளை அடிக்கிறதுனால என்ன ஆக போகுது? அடிச்ச மட்டும் அவளுக்கு என்ன புரியவா போகுது? எத்தனை தடவை அடிச்சிருக்கோம், திரும்ப திரும்ப எதையாவது பண்ணிக்கிட்டு தான் இருப்பா. அவளை விடு, நீ தான் உன் புக்கையெல்லாம் பத்திரமா வச்சிருந்திருக்கணும். ஐயோ சரி விடு கையில, அதானே அவகிட்ட சொல்லிட்டல இதுக்கப்புறம் உன் பொருள் எதையுமே எடுக்க கூடாதுன்னு. அவ இனிமே எடுக்க மாட்டா, விடு. ஐயோ சரி கையில இப்ப கிழிச்சுதா என்ன பண்றது? சரி பேப்பர்ல இங்க தான இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் சரி பண்ண முடியுமான்னு பாரு கையில. போங்கம்மா, அதெல்லாம் ஒண்ணும் சரி பண்ண முடியாது. பேப்பர் சும்மா கிழிச்சிருந்தா கூட பரவாயில்ல. கப்பல் செஞ்சிருக்கா, அதுல கொஞ்சம் பேப்பர்லாம் கிழிச்சு குப்பையில போட்டுருப்பா. எது எங்க வரும் எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஐயோ சரி கையில தெரியாம கிழிச்சு போட்டுட்டா, இப்ப என்னதான் பண்ணணும்? நான் என்ன பண்றது? இனி இந்த நோட்டை வச்செல்லாம் ப்ராஜெக்ட் பண்ண முடியாது. என் ஃப்ரெண்ட் பிரீத்தி இருக்கால, அவளும் ப்ராஜெக்ட் பண்றதுக்காக நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கா. அவகிட்ட போய் நோட்டை வாங்கிட்டு வந்து தான் ப்ராஜெக்ட் பண்ண முடியும். சரி, அப்ப உன் ஃப்ரெண்ட் கிட்ட நோட் இருக்குல, அத வாங்கி ப்ராஜெக்ட் பண்ணிக்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சு தெரியுமாம்மா? ஐயோ சரி கையில, அழுகாத. அது ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம பண்ணிருச்சு. அதான் உன் ஃப்ரெண்ட் கிட்ட நோட் இருக்குல, நீ போய் உன் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து நோட் வாங்கிட்டு வந்து ப்ராஜெக்ட் பண்ணிக்க கையில. மாமா, அக்காவோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நானும் அக்கா கூட போறேம்மா. குட்டி தாத்தா, அதுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போனா தானே? அக்கா ப்ளீஸ்க்கா, வீட்ல இருந்து ரொம்ப போர் அடிக்குதுக்கா. பிரீத்தி அக்கா வீட்டுக்கு தானே, என்னையும் கூட்டிட்டு போக்கா ப்ளீஸ்க்கா. அதெல்லாம் ஒண்ணும் கூட்டிட்டு போக மாட்டேன். சரி நோட்டு கிழிச்சல, உன்னை நான் எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன், வீட்லயே கடை. அம்மா பாரும்மா, அக்கா என்ன கூட்டிட்டு போக மாட்டேன் சொல்றா. நான் தெரியாம தானே நோட்ல இருந்து பேப்பர் கிழிச்சேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. என்ன அக்காட்ட சொல்லி கூட்டிட்டு போ சொல்லுமா, வீட்ல போர் அடிக்குது. கையில வேத தெரியாம நோட் எடுத்து கிழிச்சிட்டா. சரி விடு, அவளை கூட்டிட்டு போ கையில. இல்லன்னு வச்சுக்க, இப்ப நீ போயிட்டேன்னா அப்புறம் அக்கா என்ன கூட்டிட்டு போலன்னு என்ன எந்த வேலையும் செய்ய விடாம தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பா. அதுக்காகலாம் ஒண்ணு என்னால அவளை கூட்டிட்டு போக முடியாது. என் ப்ராஜெக்டோட கிழிச்சு வச்சிருக்கா. இவளுக்கு நான் கூட்டிட்டு போனோம், நான் அவனை கூட்டிட்டு போக மாட்டேன். கையில, சரி சின்ன பிள்ளை தானே தெரியாம பண்ணிருச்சு, பாவண்டி கூட்டிட்டு போ. எனக்கு வேலை வேற இருக்கு, இல்லன்னா என்ன வேலை செய்ய விட மாட்டா கையில. சரி ரெண்டு பேருக்கும் திங்கிறதுக்கு எதனாவது வாங்குறதுக்கு பணம் தரேன். கடையில இருந்து எதாவது வாங்கி சாப்பிட்டு அப்படியே ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கடி, நான் வேலையாவது முடிக்கிறேன். அக்கா பாத்தியா, நீ என்ன கூட்டு போனேன்னா அம்மா நமக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு காசு தரேன்னு சொல்லிருக்கு. ஜாலியா கடையில போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படியே ஜாலியா பிரீத்தி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வருவாங்கக்கா. ப்ளீஸ்க்கா என்ன கூட்டு போக்கா. என்ன கூட்டு போனதா உனக்கு கடையில இருந்து ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு அம்மா காசு கொடுக்கும். என்ன கூட்டு போலன்னு வச்சுக்க, உனக்கும் காசு கொடுக்காது பாத்துக்கோ. என்ன கூட்டு போறேன்னு சொல்லுக்கா, நம்ம ஜாலியா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே போயிட்டு வருவோம். சரி போனா போகுது, என் தங்கச்சியா போயிட்டா, கூட்டிட்டு போறேன். ஹை ஜாலி, அக்கா என்ன கூட்டி போற சொல்லிட்டா. அம்மா எங்க ரெண்டு பேருக்கு ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு பணம் கொடுங்கம்மா, நாங்க ரெண்டு பேரும் ஜாலியா பிரீத்தி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரோம். சரி சரி இரு, 20 ரூபாய் தரேன், ஆளுக்கு 10 ரூபாய் எதையாவது வாங்கி சாப்பிட்டு போயிட்டு வாங்க. என்னது 20 ரூபாய் தானா? அம்மா வெறும் 10 ரூபாய்க்காக நான் அவளை கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். என்னக்கு 10 ரூபாய்ன்னு சொல்ற? 10 ரூபாய்க்கு 2 டியூப் ஐஸ் கிடைக்கும். வெயிலுக்கு ஜாலியா டியூப் ஐஸ் சாப்பிட்டுட்டே போயிட்டு வரலாம்க்கா, வா. பட்டுக்குட்டி இங்க பாருங்க பொம்மை. நிலாக்குட்டி என்னடா அழாதீங்க, நிலாக்குட்டிக்கு பசிக்குதா? இந்தாங்க பால் குடிங்க. இதோ இங்க பாருங்க செல்லக்குட்டி பொம்மை, ஜோ ஜோ ஜோ.
ஐயோ என்ன எஸ்தர் இது, என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டோம். அங்கே ரூம்குள்ளே இருந்தால் தான் குழந்தை ரொம்ப அழுகுதுன்னு இங்கே வெளியே கொண்டு வந்தாது சமாதானம் பண்ணலாம். ஏதாவது காக்கா குருவின்னு பார்த்தா குழந்தை அழுகை நிறுத்தும்னு வெளியே கொண்டு வந்தா இங்கேயும் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, பாலும் குடிக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியலையே மேடம். நம்மளும் பொம்மையெல்லாம் வச்சு என்னெல்லாமோ விளையாட்டு காமிச்சிட்டோம். நான் வேணா உள்ள இருந்து வேற ஏதாவது 2-3 சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு வரட்டா மேடம்? இந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுறத பார்க்கும்போதாவது குழந்தை சரியாகுமான்னு. என்ன எஸ்தர், நேற்று கூட குழந்தை அழுதுகிட்டே இருக்கா, பாலும் குடிக்க மாட்டேங்கிறான்னு பிள்ளைங்கள்லாம் விளையாடும் போதும் பிள்ளைங்க கூட கொண்டு போய் கொஞ்ச நேரம் உட்கார வச்சோமே, அப்போ கூட குழந்தை அவங்களெல்லாம் பார்த்தும் சரியாக மாட்டேங்குது, அழுதுகிட்டே தானே இருக்கு. வேற நம்ம என்னதான் மேடம் பண்றது? குழந்தை அழுதுகிட்டே இருக்கே, நம்ம என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது. மேடம் நேற்று குழந்தைய கொடுத்துட்டு போனவருடைய நம்பர் ஏதாவது கொடுத்தாரா மேடம்? இருந்தா அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி குழந்தை சரியாக மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்குதுன்னு சொல்லி பாருங்க மேடம். அது அவரோட நம்பரு அங்கே ரெஜிஸ்டரில் தான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் அவர் தான் நேற்றே தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாரு எஸ்தர், இதுக்கப்புறம் இந்த குழந்தைய தேடி யாரும் வரமாட்டாங்க, இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, நீங்களே இந்த குழந்தைய பார்த்துக்கங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம கூப்பிட்டு குழந்தை அழுதுன்னு சொன்னால் மட்டும் அவர் என்ன பண்ணுவார்? வந்து குழந்தைய கூட்டிகிட்டா போவார். அதுவும் சரிதான் மேடம். குழந்தைய கூட்டிட்டு போறவரா இருந்தா அவரு குழந்தைய இங்க விட்டுட்டே போயிருக்க மாட்டாரு. ஆனா இப்ப வேற என்னதான் மேடம் பண்றது? குழந்தை அழுதுகிட்டே இருக்கே. வேற என்ன பண்ணுறது எஸ்தர்? எதுவும் செய்ய முடியாது. நம்ம ஆசிரமத்துக்கு வந்த குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கிட்டாகணும். இங்கே உள்ள எத்தனையோ குழந்தைங்களும் நம்ம வளர்த்துருக்கோம். எல்லா குழந்தைங்களும் வரும்போது அழுது அடம் பிடிச்சிட்டு சாப்பிட மாட்டேன்னெல்லாம் வருத்தப்பட்டுட்டு இருந்த குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்களெல்லாம் நம்ம சமாதானம் பண்ணலையா? என்ன எல்லா குழந்தைங்களையும் விட இது ரொம்ப சின்ன குழந்தையா போயிடுச்சு. அதான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அழுதுகிட்டே இருக்கு. சரி எப்படியாவது சமாதானம் பண்ணி பாலை மட்டும் குடிக்க வச்சுட்டா போதும். செல்லக்குட்டி, இந்த பாலை மட்டும் ஒரு வாய் குடிச்சிருங்கம்மா. மேடம். சார் வாங்க சார். நிலா இன்னும் சரியாகலையா மேடம்? அழுதுட்டே தான் இருக்காளா? ஆமாம் சார். எஸ்தர் நீங்கள் உள்ளே போய் குழந்தைங்கள பாருங்க. சரிங்க மேடம். மேடம், குழந்தை எப்பத்துல இருந்து அழுதுகிட்டு இருக்கா? அழுதுட்டு இருக்கான்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருந்தீங்கன்னா நான் உடனே வந்திருப்பேனே. சார் குழந்தை காலையில் தூங்கி எந்திரிச்சதும் அழாம தான் இருந்தா, அப்படியே சரியாயிட்டா போல இருக்குன்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் பசிக்குது பாலுக்கு தான் அழறான்னு சொல்லி பால் கொடுத்து பார்த்தோம், பாலே குடிக்கல சார். இந்த இவ்வளோ நேரம் நானும் எஸ்தரும் சேர்ந்து என்னெல்லாமோ காமிச்சு பால் குடிக்க வைக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் குழந்தை பால் குடிக்காமல் அழுதுகிட்டே தான் இருக்கா. அப்போவும் நான் உங்களை கூப்பிடலான்னு நினச்சேன் சார். அப்புறம் நீங்கள் தான் காலையில் வரேன்னு சொன்னீங்க. சரி நீங்களே வருவீங்க, அதுக்கு முன்னாடி கூப்பிட்டு உங்களை தொல்லை பண்ண வேண்டாம், நீங்கள் வேலையாக இருப்பீங்கன்னு தான் சார் நான் கூப்பிடாம இருந்தேன். ஐயோ மேடம், நீங்க தயவு செஞ்சு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க மேடம். குழந்தை எப்போ அழுதாலும் சரி எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. நான் எவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலும் சரி நான் அடுத்த நிமிஷமே இங்க இருப்பேன். குழந்தைய என்கிட்ட கொடுங்க மேடம், நான் பால் கொடுத்து பாக்குறேன். இந்தாங்க சார். நிலா அழாதடா, பால் குடி. கொஞ்சம் பால் குடிச்செல்லாம். ஐயோ கர்த்தரே, நல்ல வேளை குழந்தை பால் குடிச்சிருச்சு. நேற்று வந்ததுலேருந்தே குழந்தை சரியாகவே பால் குடிக்கல சார். இன்னைக்கு குழந்தை பால் குடிக்காம போச்சுன்னா என்ன பண்ணுறதுனே புரியாமல் இருந்தோம். எப்படியோ குழந்தை பால் குடிச்சிருச்சு. ஆனால் நீங்கள் கொடுத்தா குடிக்கும்னு நான் முன்னாடியே எதிர்பார்த்தேன் சார். ஏன்னா நீங்கள் தூக்குனதும் குழந்தை அழுகே நிறுத்திருச்சு, நேற்று நீங்கள் தூங்க வச்சதும் குழந்தை தூங்கிருச்சுன்னும் போதே குழந்தைக்கு உங்ககிட்ட ஒரு பழக்கமான உணர்வு இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுது. காலையில் கூட குழந்தை பால் குடிக்காமல் அழுதப்போ நீங்கள் வந்து கொடுத்தா கண்டிப்பாக குழந்தை குடிச்சிருங்கிற நம்பிக்கையில் தான் இருந்தேன். அதே மாதிரி நீங்கள் பால் கொடுத்ததும் குழந்தை குடிச்சிருச்சு. இதுக்கப்புறமும் குழந்தை எப்ப பால் குடிக்கலனாலும் அழுதாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க மேடம். அடுத்த நிமிஷமே நான் இங்க இருப்பேன். அப்புறம் நான் வேலையா இருப்பேன், பிஸியா இருப்பேன் அப்படிலாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க மேடம். இனி இப்ப அது பாதி ராத்திரியா இருந்தாலும் பரவாயில்ல மேடம். நிலா அழுதா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க மேடம், நான் வந்துருவேன். ஏன்னா குழந்தைக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இந்த குழந்தைய பார்க்கும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு. குழந்தைய விட்டு இருக்க என்னாலையும் முடியல மேடம். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் உடனே குழந்தைய பார்க்க வந்துருவேன். எப்பவா இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க மேடம். சரிங்க சார். சார் நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நான் ஒன்று கேட்கலாமா சார்? கேளுங்க மேடம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார்? கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். ஏன் கேக்குறீங்க? இல்லை சார், அது குழந்தையும் உங்ககிட்ட தான் அழாமல் இருக்கா. நீங்கள் தூங்க வச்சாதான் தூங்குறா, நீங்கள் பால் கொடுத்தாதான் குடிக்கிறா. உங்களாலையும் குழந்தைய விட்டு இருக்க முடியல, குழந்தைய பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்கிறீங்க. அதான் உங்களுக்கு கல்யாணமாகி குழந்தை இருக்கான்னு தெரியல. குழந்தை இருந்தாலும் இந்த குழந்தைய பற்றி உங்கள் மனைவி கிட்ட சொல்லி இந்த குழந்தைய நீங்களே தத்தெடுத்துக்கலாமே.
எங்க ஆசிரமத்துக்கு வந்த குழந்தை, நானே இதை சொல்லக்கூடாது, தத்தெடுக்கணும்னு யாராவது வந்தா நாங்க குழந்தைய கொடுப்போம். ஆனா நாங்களே யார்கிட்டயும் குழந்தைய தத்தெடுத்துக்கங்கன்னு கம்பல் பண்ணி சொல்லக்கூடாது. ஆனா நீங்க இந்த குழந்தை மேல வச்சிருக்கிற பாசத்தையும் இந்த குழந்தை உங்ககிட்ட இருக்கிறதையும் பார்க்கும்போது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா இப்படி ஒரு அனாதை குழந்தைய தத்தெடுத்துக்கிறதுக்கு உங்க மனைவி சம்மதிப்பாங்களான்னு தெரியல. அவங்க கிட்ட சொல்லி பாருங்க சார். அவங்க சம்மதிச்சா இந்த குழந்தைய நீங்களே தத்தெடுத்துக்கிட்டா இந்த குழந்தைக்கும் ஒரு அம்மா அப்பா கிடைச்ச மாதிரி ஆச்சு. நீங்களும் எப்பவுமே இந்த குழந்தைய உங்க கூடயே வச்சுக்கலாம். இப்படி வேலையெல்லாம் விட்டுட்டு குழந்தைய பார்க்கறதுக்காக அடிக்கடி ஆசிரமத்துக்கு வரணும்னு இல்லையே சார், அதுக்காக சொன்னேன். எதுவும் தப்பா நினைக்காதீங்க சார். இல்ல மேடம், இதுல தப்பா நினைக்கிறதுக்கெல்லாம் எதுவும் இல்ல. நைட்டு குழந்தைய விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எப்ப விடியும் குழந்தைய பார்க்க எப்ப வரலான்னு காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கும் குழந்தைய விட்டு இருக்க முடியல. ஆனா குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டா குழந்தைய என் கூடயே வச்சுக்கலான்னு நான் யோசிக்கல. சார், உங்களுக்கு உங்க மனைவிக்கும் சம்மதம்னா நீங்க தாராளமா இந்த குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் சார். ஏன்னா இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் விட இந்த குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை. 6 மாச குழந்தைக்கு இன்னும் தனக்கு அம்மா அப்பா இல்லைன்னு கூட அதுக்கு தெரியல. அம்மா எங்க அப்பா எங்க அவங்கள காணோன்னு தேடிதான் அந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. தனக்கு அப்பா அம்மா இல்ல, தான் ஒரு அனாதைங்கிற வழி அந்த குழந்தைக்கு தெரியறதுக்குள்ள அதுக்கு ஒரு அம்மா அப்பா கிடைச்சிட்டா அது அந்த குழந்தைக்கு நல்லது தானே சார். நீங்க உங்க மனைவி கிட்ட பேசி பாருங்க சார். அவங்க சம்மதிச்சா தாராளமா நீங்களும் உங்க மனைவியும் வந்து இந்த குழந்தைய தத்தெடுத்துட்டு போய்க்கலாம். என்னன்னு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க சார். அப்புறம் குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு நீங்க கிளம்பும் போது குழந்தைய உள்ள என்கிட்ட கொடுத்துட்டு போங்க சார். சரிங்க மேடம். ஏன்னு தெரியல நிலா, உன்னை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை பார்க்காம உன்னை விட்டு என்னால இருக்க முடியல. உன்னை இப்படியே என் மடியிலேயே வச்சுக்கணும் போல இருக்கு. எப்படியாவது அடிக்கடி வந்து உன்னை பார்த்தரணும்னு நினைச்சேன். ஆனா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டா நீ எப்பவுமே என் கூடயே இருப்பேன்னு ஏன் யோசிக்காம விட்டுட்டேன்?